Hello friends, you're with me Dimple. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிள் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி மசால் வடை. நிறைய பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 1 to 2 hours ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு சின்ன பூண்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம் 2, பட்டை 1, சோம்பு 1 ஸ்பூன். காஞ்ச மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். 5 to 6 காரத்துக்கு ஏற்ப. வெங்காயம் 1 சின்னது பொடியாக நறுக்குனது. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு கொத்து பிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவைக்கு ஏற்ப, இல்லை 1 ஸ்பூன் போதும். இஞ்சி ஒரு சின்ன பீஸை ஒரு 5 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன பீஸ் மாதிரி. பெருங்காயம் 1/4 ஸ்பூன். இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் எல்லாம் கடலைப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக அட் அ டைம் நம்ம அரைக்கக்கூடாது. இப்போ காஞ்ச மிளகா 3 ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேட்சப்போ அந்த 2 ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சோம்பு, பட்டை, லவங்கம், பூண்டு இதை வந்து தோல் உரிக்காமல் போடுங்க, வாஷ் பண்ணிக்கலாம். இஞ்சி, பெருங்காயம், கடைசியாக தேவைக்கேற்ப கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக, ரொம்பவும் இல்லாமல் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் வந்து போடலாம். செகண்ட் பேட்ச் இந்த மாதிரி பல்ஸ் மோட் வச்சு அரைச்சா போதும். ஸோ பருப்பாக அப்படியே இருக்கணும். அவ்வளோதான். கடைசியாக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை வச்சு மிச்சம் வைங்க. இதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு வடை போடும்போது நல்லா பருப்பாக அந்த மாதிரி வரும். இப்போ வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வடை பொரிக்க ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கையில் ஒரு உருண்டை எடுத்து நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. ஸோ தட் அது பிரியாமல் ஷேப் அழகாக வரும். இந்த மாதிரி நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வரும். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்பவும் தீ அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும், போட்ட உடனே உள்ளே வேகாது பருப்பு. ஸோ மீடியமாக இந்த மாதிரி கொஞ்சமாக அது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் மசால் வடை ரெசிபி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர் டெக்ஸ்டரோட நல்ல அழகாக கிறிஸ்பியாக சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூ ஆர் வித் மீ டிம்பிள்.